வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய பெரும் விதத்தில் பிரச்சாரம் முடிந்தது. 2024 நாடாளுமன்ற பிரச்சாரம்லாம் முடிந்து அப்படிப்படி போயிருந்த நிலைமையில் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா தீவிரமாக பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை பார்த்திங்கன்னா செங்கலை வைத்து பிரச்சாரத்தை தீவிரமாக பண்ணியிருந்தால் அந்த கல்லை வச்சு நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நிறைய விதமான வழக்குகளும் சிக்கல்களும் இருந்தாலும் கூட எய்ம்ஸ் செங்கலை திரும்பி எடுத்து வருவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு உதயநிதி தள்ளப்பட்டிருப்பதாகவும் பாஜகவினர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர் அப்பொழுது எடுத்து வந்தார், ஓகேங்களா. கிட்டத்தட்ட பெரும் விதத்தில் அதை எடுத்து பல ஆண்டுகள் ஆயிருந்தாலும் கூட மிக பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பேசப்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா என்னென்னா மதுரையில் எய்ம்ஸ் பணி ஆரம்பிக்காமல் இருந்த பொழுது அங்கிருந்து எடுத்த செங்கலை காட்டி தான் நம்மளுடைய உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் செய்து வந்தார். அதுவும் பெரிய அளவில் வரவேற்பை ஏற்படுத்தியது என்றும் கூட சொல்லலாம். அதன் பிறகு செங்கலை தூக்கி சென்று விட்டதாகவும் நம்மளுடைய பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டுகளை பார்த்திங்கன்னா குற்றம் சாடி கொண்டு இருந்தார். அதன் பிறகு வேலையை தொடங்கினால் செங்கலை திரும்பி எடுத்து வருகிறேன் என்று பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்கள் அப்பொழுதே அவருக்கு பதிலையும் அளித்திருந்த நிலைமையில் தற்பொழுது அண்மையில் பார்த்திங்கன்னா பணி தொடங்கிய நிலையில் சொன்னபடி செங்கலை திரும்பி எடுத்து வருவாரா என பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் கேள்விகளை எழுப்பி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு திமுகவின் தரப்பில் யாரும் பதிலளிக்காத நிலைமையில் இது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு என்னவாக மாறப்போகிறது, யார் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் தேர்தல் பார்த்திங்கன்னா தொகுதிகளை கைப்பற்றப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு விறுவிறுப்பு போய் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.